மக்களே 44வது எபிசோட்ல பெறலாம். போன எபிசோட்ல ஆர்லாங் பார்க்கே லூஃபி விட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டான். நாமி நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அவளும் ஆமான்னு சொல்றா. பார்த்தா மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி அங்க இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்லாங் பார்க்கே சரிஞ்சிட்டு சொல்லிட்டு மக்கள் அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வில்லேஜ் மட்டும் இல்ல, அவன் ஒரு 16 வில்லேஜ் கண்ட்ரோல் வச்சிருந்தான். எல்லா வில்லேஜுக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. 8 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு விடுவுகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. எல்லாருமே பார்ட்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க. பார்த்தா நொஜுகோ ட்ரிங்க்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பையன் வரான். ஆர்லாங் பார்க்க பாத்தியா, அந்த இடமே துண்டு துண்டா கிடக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சது யாரு? ஆர்லாங் அடிச்சு உண்மையிலே வேற லெவலா தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நொஜுகோ. அவன் அங்கதான் இருக்கான். அந்த ஸ்ட்ரா கட்டு போட்டிருக்கான்ல அந்த பையன் தான் சொல்லிட்டு இருக்கான் நொஜுகோ. பார்த்தா நம்மளால இங்க இருக்கு எல்லா சாப்பாடையும் வேட்டை அடிக்கிட்டு இருக்கான். ஒன்ன விட மாட்டுக்கான் அவன். பார்த்தா அவன் தொண்டை வர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனா நம்மள காப்பாத்தினான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க சாஞ்சி அப்படி எப்பவும் போல ஓரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஜோரோ உள்ள கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவனோட காயத்துக்கு வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ்வளவு காலம் கத்துறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் இவன் பட்ட காயத்துக்கு வந்து 2 வருஷம் எந்திக்கவே முடியாது. ஆனா அடுத்த செகண்ட் நின்று சண்டை போட்டுருக்கானே யாரடா இவன் சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் ஜானி எசக்க வர அடிபட்டு இருக்கானே. அவனு வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே டாக்டர் பேசுறாரு. டே உங்க ஷிப்புக்கு டாக்டர் எல்லாம் யாருமே கிடையாதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு டாக்டரா இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே ஃபர்ஸ்ட் நம்ம கப்பலுக்கு மியூசிஷியன் ரெடி பண்றோம், அடுத்து டாக்டர் ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே எதுக்குடா பாட்டு படிக்கணும்னு கேட்காம ஏன் நம்ம கப்பல்ல பாட்டு படிக்க வேண்டாமான்னு சொல்லி லூஃபி கேக்குறான். அது தேவைதான்டா, அதுக்கு கூட முதல்ல மியூசிஷியன் ஃபர்ஸ்ட் டாக்டர் கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. சரி டாக்டர் இந்த நாமி எங்க போனான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளை என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவளை இப்ப கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு இடத்துக்கு தான் போகணும்னு சொல்றாரு. பார்த்தா பெல்லமீர் கல்லறையில போய் நின்னுக்கிட்டு இருக்கா. உட்காந்துட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கென்ஸும் அங்கதான் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. நொஜுகோ ஓடி வரா. நாமி நீ இங்கதான் இருக்கியா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தான் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நொஜுகோ. உடனே நாமி சொல்லிட்டு இருக்கா, நொஜுகோ கென்ஸா இப்ப மட்டும் பெல்லமீர் இருந்தாங்கன்னா நான் பைரட் ஆகுது அவங்க கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அப்படிதானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. இது பைரட்டா உன்னை மாதிரி ஒரு நல்ல டாக்டரை வச்சுட்டு அவ எப்படி பைரட் ஆக்க விடுவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. கண்டிப்பா அவங்க உன்னை ஸ்டாப் பண்ணலாம் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ பண்ண விஷயம் அப்படி ஒரு விஷயம், இதை கேட்டாங்கன்னா கண்டிப்பா உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பான்னு சொல்றான் நொஜுகோ. அப்படியே விஷயம் சொல்லிட்டு கென்ஸாவே சிரிக்க ஆரம்பிச்சாரு. என்னாச்சு கென்ஸான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உண்மையில பெல்லமீரோட பொண்ணுங்க தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. மைண்ட செட் பண்ணிட்ட என்ன பண்ணுமோ பண்ணு, உங்க அம்மாவை மாதிரி நீ எப்பவுமே பிரேவ் ஆயிரும் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆயிருச்சு. பார்த்தா மக்கள் இன்னும் பார்ட்டியை கொண்டாடுறது விடவே இல்லை. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பதங்க ஜோரோ ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா சாஞ்சி வந்து அவனை வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஜோரோ நீ இப்ப எப்படிடா இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்னா போதும் உடம்பு சரியாயிரும் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜோரோ சொல்லிட்டு இருக்கான், இந்த பார்ட்டி எப்பந்தாண்டா முடியும், 3 நாளா போய்கிட்டு இருக்கு இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணது என்ஜாய் பண்ணட்டுமே, அதுல உனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நம்மால என்ன சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டேய் இங்க ஒரு மெலான் இருந்துச்சு அது எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் வாயில இருக்குது எடுத்துட்டாச்சு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா சாப்பாடை தான் தேடிக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ்ல அங்கங்க சாப்பாடு வச்சிருக்காங்கடா, எங்க இருக்குன்னு தெரியல, நீ போய் கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க. சடனா நம்மளால சாப்பாடை தேடி போயிட்டான். முன்னால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வயிறா என்னன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சாஞ்சி சொல்லிட்டு இருக்கான், நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் இன்னொன்னு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க பொண்ணுங்க இருக்காங்க போய் டான்ஸ் ஆட போயிட்டாங்க. ஜோரோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ட்ரிங்க்ஸே முடிஞ்சிருச்சு. நம்மளால எப்பவும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க நம்மளால உசப்ப கட்டுறாங்க. பார்த்தா மேல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான கேப்டன் உசப், இந்த ஃபிஷ்மனே அடிச்சு நொறுக்கிட்டேன், நான் பாட போறேன் எல்லாரும் சந்தோஷமா இருந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். பாக்க நல்லா போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. இன்னும் உங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா ஒருத்தன் வந்து அழுதுகிட்டு இருந்தான், எங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அந்த பையனை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் நொஜுகோ. அதுல நான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என் ஃபியூச்சரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். முகிவரா லூஃபி வந்து எல்லாத்தையும் காப்பாத்தி முடிச்சிட்டான். ஆனா நாளையில இருந்து நம்ம ஸ்கிராச்ல இருந்து இந்த ஊரையே நம்ம காப்பாத்த ஆரம்பிக்கணும், ஊரையே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடந்தது முடிஞ்சு போச்சு, இனிமேல் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோமோ அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். ஊர் மக்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன், அவங்களுக்கு உறுதுணையா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா மூஞ்ச பிடிச்சி பிச்சுட்டாவா. நீனும் தம்பி நல்லா தான்டா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அவங்களுக்குள்ள மாத்தி சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது பிறகு நாமியை கட்டுறாங்க. பார்த்தா நாமி வந்து கையில கத்தி வச்சு குத்தி இருப்பாள்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கா. கிராச்சஸ் எதுவுமே போவாது அப்படியே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா வந்து அப்படி நாமி பழசை யோசிச்சு பாக்குறா. அந்த ஆர்லாங் டேட்டூ மட்டும் போடலன்னா அவங்க கூட ஆள் மாதிரி தெரியாது, அதனால தான் நான் இதை போட்டேன், இது யாருக்குமே தெரியக்கூடாது நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாமி அழுதுகிட்டு இருக்கா. பார்த்தா நொஜுகோட்ட சொன்னதுல யோசிச்சு பாக்குறா. பார்த்தா இவளுக்காண்டி போட்ட டேட்டூனால அதுக்கப்புறம் நொஜுகோ அவ கையில போய் டேட்டூ போட்டு இருந்திருக்கா. என்ன நொஜுகோ இதுன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நானும் கையில டெக்கரேஷன் போட்டிருக்கேன் நல்லா இருக்கா, இப்ப நீனும் நானும் ஒரே ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கா நொஜுகோ. உடனே வந்து நாமி சொல்லிட்டு இருக்கா, டாக்டர் நான் ஒரு புது டேட்டூ போட போறேன், இந்த பேப்பர்ல இருக்க மாதிரி வரங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க வெளியே கட்டுறாங்க. சடனா பார்த்தா ஜானி எசகோலாம் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா கென்சோ கட்டுறாங்க. பார்த்தா அவர் கல்லர்ல நின்னுட்டு இருக்காரு. பார்த்தா ட்ரிங்க்ஸ் எடுத்து அந்த கல்லறை மேல ஊத்திக்கிட்டு இருக்காரு. உன்னோட பொண்ணுங்க நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க கையில வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சின்ன வயசு காலத்துல பெலமீறி என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. நீ ஒரு வாட்டி மைண்ட் செட் பண்ணி மெரைனுக்கு போன, அதே மாதிரி உன் பொண்ணு ஒரு வாட்டி மைண்ட் செட் பண்ணிட்டா, அவ செஞ்சதா அவ செய்வா, இதுக்கு நான் சப்போர்ட்டா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. பார்த்தா அவன் கத்திக்கிட்டே வரான். இந்த மெலான் சாப்பாடு இங்க இருக்கான்னு
இருக்கான்னு வந்துட்டான். பார்த்தா வில்லேஜ் விட்டு இங்க தாண்டி வந்துட்டான். இங்க எதுக்குடா நீ வந்து சொல்லிட்டு கென்சா கேட்டுக்கிட்டு இருக்காரு. யாரும் இறந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் இறந்தாங்க, அங்கதான் அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். அவங்க இறந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபிக்கு இன்ன வரைக்கும் நாமியோட கதை என்னன்னே தெரியாது. பார்த்தா அவன் பாட்டுக்கு அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பான் ஆர்லாங்க போய். டேய் பொடியா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீ தெளிவா கேட்டுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நாமி வந்து இனிமேல் உன்னோட ஷிப்ல தான் பயணம் பண்ண போறா, அவ பைரட் ஆக போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவளுக்கு இனிமேல் ஜேர்னியே டேஞ்சரஸா இருக்கும், ஆனா அவ எப்பவுமே நல்லாதான் இருப்பா, அவளுக்கு எப்பவுமே நீ உறுதுணையாரு. அவளோட சிரிப்பை நாங்க இவ்வளவு நாள் பாக்கல, ஆனா இனிமேல் நாங்க பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவர் சிரிப்பு மட்டும் போயிருச்சுன்னா கண்டிப்பா உன்னை கொல்ல வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னால அவர் சிரிப்பை எடுக்க முடியுமா, அப்படி வாழ்க்கை முழுக்க வச்சிருக்க முடியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னால முடியும்னு சொல்றான், எனக்கு புரியுதுன்னு சொல்றான் அவன். மக்கள் எல்லாருமே பார்ட்டியை கொண்டாடி கொண்டாடி அப்படியே களைச்சே போயிட்டாங்க, படுத்துட்டாங்க எல்லாருமே. ஆனா இந்த உசப் மட்டும் இன்னும் பாடிக்கிட்டு இருக்கான், உசப் சாங்னு சொல்லிட்டு. கடைசியா அவனும் சாஞ்சிட்டான். அப்புறம் நாமியை கட்டுறாங்க. அப்பதான் நைட் ஆயிருச்சு, வீட்டுல இருக்க எல்லா இதுவுமே பேக் பண்ணிட்டாவா. பார்த்தாவா வச்சிருந்த எல்லா பணத்தையுமே இது எல்லாமே வில்லேஜுக்கு தான் சொந்தமாகும், நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டா. பார்த்தா அங்க ஒரே ஒரு போட்டோ இருக்கு, பெல்லமீர் போட்டோ எடுத்து அப்படி பழைய நினைவுலாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா, நம்ம இன்னைக்கு தான் முதல்ல சந்தித்த நாள் சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதை நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பெல்லமீர். அப்புறம் பார்த்தா அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, இடி மின்னல் அடிக்கி, அதுக்கெல்லாம் அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க அழக்கூடாது, எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பெல்லமீர் என்னென்னலாம் சொல்லிருப்பால எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. நான் நேவிகேட்டர் ஆகுவேன், நான் நேவிகேஷன் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. பழைய நினைவு எல்லாம் பார்த்துட்டு அந்த பேப்பரையும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காவா. பார்த்தா அவ முதல்ல வரைஞ்ச மேப்பதான் அவ பாத்துக்கிட்டு இருக்கா. அவ வந்து லூஃபி கூட போறன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டா. கடைசி அவ இருந்த வீட்டை அப்படி சுத்தி பாக்குறா. பார்த்தா பெல்லமீர் பின்னாடி இருக்க மாதிரியே இருக்கு அவளுக்கு. பொறுமையா திரும்பி பாக்குறா நாமி. 8 வருஷம் ஆச்சு பெல்லமீர், ஆனா கடைசி எல்லாமே ஃப்ரீ ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்னதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் இதுக்கு ரிசல்ட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இது உங்களுக்கு போதுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா இது பாருங்க, ஐலாண்ட் அவுட் நான் போக போறேன், இது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, எல்லாமே ஓகே தானே சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே நாமி சொல்லிட்டு இருக்கா, நான் கடைசி 8 வருஷம் எல்லா மேப்பையும் வரைஞ்சேன், அது இதுன்னு செஞ்சேன், ஆனா கடைசியில மிச்சம் இருக்கு ஒரே ஒரு மேப் தான் சொல்றா. பார்த்தா அவன் முதல்ல வரைஞ்ச மேப். வாட்டி நான் சந்தோஷமா வரைய போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போக போறேன், இந்த உலகத்தையே நான் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கா நாமி. இதான் என்னோட கனவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த ஐலாண்டுக்கு என்னால வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா குட் பை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நாமி அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாமி கிளம்புறா. சடனா பின்னாடி இருந்து யாரோ தள்ளுற மாதிரியே இருக்கு. பார்த்தா பெல்லமீரே தள்ளுற மாதிரி இருக்கு அவளுக்கு. ரொம்ப நன்றி பெல்லமீர், உங்களுக்கே இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் கட்டுறாங்க. பார்த்தா கப்பல்ல எல்லா பொருளையும் ஏத்திக்கிட்டு இருக்காங்க, லோட் பண்றாங்க, தேவையான சாப்பாடு லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளுக்கு போதும் சொல்றான் சாஞ்சி. இந்த ஐலாண்ட்ல நம்ம கொஞ்ச நாள் தான் இருந்தோம், ஆனா ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். பட் நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஆளை காணோம், யாரையே தேடிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. ராணி யோசகம் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், அது மாதிரி உங்க கூட இருந்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு, ஆனா இனிமேல் எங்களோட பழைய வேலையை பார்க்க போறோம், பைரட் ஹண்டர் வேலையை பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. சரிடா நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்றான் ஜோரோ. சொல்றான் சரி வாங்கடா நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்றான் சந்தோஷமா. பார்த்தா நாமி இந்த வரலன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். அவ வரலன்னு சொல்லிட்டாடா, அதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு ஜோரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நாமி வந்தே திருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கான். நாமி அவளோட கோல் அச்சீவ் பண்ணிட்டா, இனிமேல் எதுக்கு அவ பைரட் ஆகணும், இனிமேல் அவ எதுக்குமே வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு உசப்பரை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நாமி மட்டும் இந்த கப்பலுக்கு வரலாம், நாளா வர போறதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த போட்டு மூவ் ஆகாது சொல்லிட்டு இருக்காங்க. நாமி எங்க போனான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. கென்சா நொஜுகோ டாக்டர் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா கென்சா ஷாக் ஆகுறது, என்ன 100 மில்லியன் பெரிய இங்க வச்சுட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு. அவளுக்கு அவ கொஞ்சம் கூட எடுத்துட்டு போலன்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நிறைய திருடிக்கிட்டு வாழலாம், அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டா அவ மைண்ட செட் பண்ணிட்டா அவ மாத்த போறதுன்னு சொல்லிட்டு நொஜுகோ. கொஞ்சம் கூட நான் நன்றியே சொல்லலன்னு சொல்லிட்டு கென்சா பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நாமின்னு பாக்குறாங்க. பார்த்தா நாமி டென்ஷன் நின்னுட்டு இருக்கா. டேய் ஷிப்பை மூவ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்காவா. எதுக்கு ஷிப்பை மூவ் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு. சரிடா ஷிப்பை மூவ் பண்ணுங்கன்னு சொல்றான் லூஃபி. அவன் நம்மள்ட்ட சொல்லாமல தேங்க்யூ சொல்லாமல இங்க இருந்து மூவ் பண்ணான்னு பாக்குறா. இப்பெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஆங்கர் எல்லாம் தூக்கிட்டாங்க, கப்பலை மூவ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு. அவங்க கிளம்பிட்டாங்கடா. என்னடா நடக்கும் சொல்லிட்டு அவன் நம்மள்ட்ட நன்றி சொல்லாமலே போயிருவான்னு சொல்லிட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குட் பை சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு. ஆமி உன்னை அப்படிலாம் விட மாட்டான்னு சொல்லிட்டு கென்சா கத்திக்கிட்டு வராரு. விட்டுட்டு போறது ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். இது அவரோட டிசிஷன், அவ தான் எடுக்கணும்னு சொல்றான் லூஃபி. அதான் நாமி அனலகத்துல ஓடி வரா. சடனா மக்களுக்குள்ள புகுந்து போய்கிட்டே இருக்கா. எல்லாருமே விட மாட்டாங்க. இருந்தாலும் மாசா வாரா, எல்லா ட்ரெஸ்லயும் கை விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கா. பாத்துக்கிட்டு இருக்கா. நாமின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா பாஞ்சு வந்து கப்பல்ல வந்துகிட்டு இருக்கா. இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா கப்பலுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இருக்கா. உடனே ட்ரெஸ் தூக்குறா. பார்த்தா எல்லாத்தையும் திருடி வச்சிருக்கா. ஒருத்தன் கூட பணம் இல்லாம பர்ஸ் அடிச்சிருக்கா. நமக்குள்ள சொல்லிட்டு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த நீங்க பாத்துவாங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. பார்த்தா மக்களே டென்ஷன் ஆயிட்டாங்க. கொஞ்சம் கூட மாறணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஊசப்பு. இவளுக்கு துரோகம் பண்றது உடம்புல ஊறி இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. உன்னை பாத்துக்கொண்டாமின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கத்துறாங்க. அவங்க கத்திக்கிட்டு இருக்காரு. டே பொடியா நான் சொன்னதை நீ மறந்துடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவனும் ஓகேன்னு சொல்றான் லூஃபியும். பாய்
பாய் பாய்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. பார்த்தா மக்கள் எல்லாம் சந்தோஷமா படுத்திருக்காங்க. என்னோட லிட்டில் சிஸ்டர் இங்க இருந்து கிளம்பிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நுஜுகோ. உடனே டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, கென்சா இதை நீ முதல்ல பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் நாமிக்குள்ளது பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டேட்டுவை மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ இப்ப இந்த மார்க்க தான் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். அதுல ஆரஞ்சு பழமும் உன் தலையில இருக்க பின்வில் சிம்பிள் தான் அவன் கையில போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. கென்சா உங்களோட பின்வில் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இனிமேல் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. நாமி அப்படி அந்த கல்லறையை பக்கா பெல்லமீர் கல்லறைய அப்படி சந்தோஷமா சிரிக்கா. கென்சாவும் நாமி படத்தை யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்தா சின்ன வயசுல கென்சாவை பார்த்து நாமி அழ ஆரம்பிச்சிருந்திருக்கா. நான் சிரிக்க வைக்கணும் தான் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. என் குழந்தை உன்னை பார்த்து பயப்படுத்தானே பக்கத்திலே வரான்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். சரி அவளை சிரிக்க வைக்க எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பின்விலே தலையில மாட்டி இருந்திருக்காரு. நீ முட்டாள்தனமா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். ஆனா அந்த பின்வில பார்த்து நாமி சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. பார்த்தா நாமி கட்டி தான் அந்த பின்விலே தலையில மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அவரு. நாமி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கா. அந்த பின்விலே ஆரஞ்சு பழத்தை இங்க வச்சுட்டு கிளம்பி இருக்கா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை மறங்க. See you bye.